Hi viewers, this is Afridi from RM Car Decors. இன்னைக்கு நம்ம ஸ்டோரி ஆஃப் மியூசிக்கல் காரில் பார்க்க போகிற கார் என்னன்னா ஒரு அம்பாசிடருக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெளியே ஃபுல்லாக ஒரு ரீஸ்டோரேஷன் பாடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே வேலை செய்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம அம்பாசிடருக்கு ஆடியோ போன எல்லாம் கேட்டு ஒரு கொட்டேஷன்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வேலை முடிஞ்சோடனே இங்கே வண்டி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு ஒரு டெமோ காமிச்சோம். அதில் ஒரு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேட்ச் ஆச்சு. ஆடிஷன் இந்த ஆடிஷன் ஸ்பீக்கர்ஸ் தான் அவருக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ பண்ணி கொடுத்தோம். ஸோ இதோட டெமோ வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. தென் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னு ப்ளூடூத்தோட இதில் கேட்குறது தான் பவர் நல்லா இருக்கும். பென்ட்ரைவ் ஆக்ஸு, பென்ட்ரைவ் கட்டுறது ஆக்ஸ், பென்ட்ரைவ் கட்டுறது ஆக்ஸ், மூணாவது ப்ளூடூத். Hi and welcome to the MR Competition Music Edition 2024. ஆக்டிவ் கான்செப்ட் இது. சரிண்ணா, ஓகே. இது எப்படின்னா 2 ஆக்டிவ் கான்செப்ட் இது. சரி, நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது பேசிவ் இல்லையா? ஆமாம், அவ்வளோ ஆக்டிவ். ஆமாம். ரெண்டாவது இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சிருக்கீங்க வந்து ஒரு ஃபேஷன் எடுத்துருக்கீங்க, நல்லா செலவு பண்ணியிருக்கீங்க இதில். ஆமாம், அது போக ஆடியோ பண்ணியிருக்கும் போதுனால 2 ஆக்டிவ் பண்ண வச்சிருந்தேன். சரி, இப்போ இதில் எப்படி இருக்குன்னா அம்பாசிடர் பொறுத்தவரை பழைய காலத்து வண்டி, ஆனால் சவுண்ட் சிக்னல்ஸில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொண்டு வந்து கொஞ்சம் கஷ்டம், டஃப் இது. சரி, டோர் விட அந்த மாதிரி டிக்கியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜாம் பேக் இது. ஆமாம் ஆமாம். அந்த பேஸ் முன்னாடி கொண்டு வந்தது பெரிய வேலை, பெரிய டார்கெட் அது. ஸோ அதை கொண்டு வந்தாச்சு. அதில் அதுவும் மீறி எப்படி இருக்குன்னா சவுண்டு உங்களுக்கு வந்து ஸ்டேஜுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. காரோடைய ஸ்டேஜ் எப்படின்னா எல்லாமே நமக்கு பாடுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு ட்வீட்டரிங் இருக்கும், இல்லை ரைட் லெஃப்ட் ரைட் இருக்கும், ஸ்பீக்கர் கீழே இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் சவுண்ட் கேட்கும், இந்த ஹைட்டை சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி ட்ரை பார்க்க போகிறதில்ல. சரி சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சவுண்ட் லெஃப்ட்லேயே இருக்கும் பாருங்க. இதில் இன்ஃபேக்ட் சப்வூஃபர் டிக்கியில் இருக்கிற பேஸுக்கு தான் கேட்கணும் பாருங்க. இதில் லெஃப்ட் எல்லா சவுண்டும் லெஃப்ட்லேயே இருக்கும். ஆனால் அது கூட ஸ்பெஷல் என்னன்னா சப்வூஃபர் இங்கே வந்தது தான் பெரிய விஷயம். இதே என்ன இங்கே லெஃப்ட்டில் கேட்டிங்களோ அதே ரைட்டில் வரும் பாருங்க. ரைட் பேஸ் அங்கே இருக்கும். இப்போ லெஃப்ட் ஸ்பீக்கர் இருந்தது, ரைட் ஸ்பீக்கர் தான் அங்கே கேட்டுச்சு. இந்த ஸ்பீக்கரே கிடையாது. ஆமாம், உங்கள் சென்டர் உங்கள் கை காமிங்க. சென்டரில் இருக்கிற ஸ்ட்ரைட்டாக உட்காந்து இதுதான் உங்கள் சென்டர். சென்டர் எல்லாம் இங்கே இருக்கும். என்னன்னா என்ன லெஃப்ட்டில் கேட்டிங்களோ என்ன ரைட்டில் கேட்டிங்களோ எல்லா சவுண்டும் இங்கே இருக்கும். ஸ்பீக்கரே கிடையாதுங்க. எனக்கு கேட்டுச்சு, பேஸுக்கு கேட்டுச்சு கவனிச்சு. ஆமாங்க, அது ஏன்னா அந்த ப்ராசஸர்னால. ஓ சரி. இந்த ப்ராசஸரில் நான் டியூன் பண்ணிக்கலாம், அக்யூரஸில் கிடைக்குது. இதுக்கப்புறம் இன்னும் ஸ்டேஜ் எப்படின்னா இந்த இடத்துல வரும் பாருங்க, லெஃப்ட் சென்டர். ரைட் சென்டர் உங்களுக்கு நேரா இருக்கும். அதாவது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த ஸ்பீக்கர் அவ்வளோ தூரம் பக்கமாக இருக்குது, சவுண்டு கேட்கல கவனிச்சுக்கலாம். இங்கே தான் கேட்டுச்சு, எல்லா இடத்துல காமிச்சு. இது சவுண்ட் இல்யூஷன் மாதிரி ஒன்று சொல்லலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ஸ்டேஜ், இது வந்து பொசிஷன் பார்த்தோம். ஸ்டேஜ் ஹைட் எப்படின்னா சவுண்ட் இங்கே ஆரம்பிச்சு இது வரைக்கும் முடியும். ஸ்டெப்பாக இங்கே கேட்குது பேஸ், இங்கே இருக்கும் பேஸ். நல்ல கை வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கும் பேஸ், இது கிட்டார் பேஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் அப்படியே ஹைட்டே வரும் பாருங்க சவுண்ட். சவுண்டை நீங்கள் பார்க்கலாம்.
ஷார்ப் ஆகிடும் இந்த மாதிரி மியூசிக் கேட்டு ஸ்டேஜ் கவனிச்சிங்களா அப்படியே இது வரைக்கும் வந்துச்சு. இது ஸ்டேஜ் ஹைட். இதே மாதிரி இப்போ சவுண்டு நான் பொசிஷன் காமிச்சிட்டேன் இல்லைங்களா, இப்போ இங்கே எல்லாம் சவுண்டு வரும் பாருங்க. இப்போ அது ஒரு ட்ராக் இருக்குது. அதுக்கு கீழே இறங்கி சவுண்டு இருக்கும். தெரியுதுங்களா? தெரியுது. இதெல்லாம் சவுண்ட் பொசிஷன் வரும். இன்னொன்று என்னன்னா இந்த சைட் மிரர்ல சவுண்ட் வரும் பாருங்க. இங்க ஒரு சவுண்ட் இருக்கும், இங்க ஒரு சவுண்ட் வரும், இங்க இருக்கும். இதே மாதிரி 1 2 3 4 இங்கே 5 வீட்டில் 6 இங்கே 7 வரும். இது வரைக்கும் கவர் ஆகும். ஆமாம். இப்போ இதெல்லாம் மியூசிக் ஏன் இதெல்லாம் காமிக்கிறோம்னா, நீங்கள் நார்மலாக பாட்டு கேட்கும்போது இந்த மாதிரி தான் சவுண்டு கேட்கும். நம்ம ரெகுலர் கேட்குற சவுண்டு அந்த ட்ராக் நீங்கள் எந்த மாதிரி ஜாஸ்தி சாங்ஸ் கேட்குறீங்க? வாய்ஸ் பார்த்து இவ்வளோ தூரம் இருக்கும். எல்லாம் இங்கே தான் உங்களுக்காக பாடுற மாதிரி இருக்கும். சில சாங்ஸ் இருக்கும். ரொம்ப நேரம் கேட்குற மாதிரி இருக்கு. ஆமாம். பழைய பாட்டு இப்படி கேட்க பாருங்க. இதில் இந்த செப்பரேஷன்ஸ் நல்லா கேட்கும். இந்த ஸ்டீரியோ செப்பரேஷன்ஸ் அந்த செப்பரேஷன்ஸ் இருக்குங்களா? ஆனால் அது அப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த டெமோ ஸ்டேஜில் சவுண்டில் அதே மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆமாம். இந்த எண்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இந்த வண்டியோட டெமோ வீடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க கஸ்டமர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஆடியோ கேட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆடிசனோட காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசனோட கோஆக்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் மேக்கர்ஸில் MP8ங்கிற ஒரு ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வெஸ்கோ சப்வூஃபரும் மோனோபிளாக் ஆம்பும் நம்ம இதில் வந்து சவுண்ட் மேக்கர்ஸோட தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை பற்றி ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்னிங் செலிப்ரேஷன் ஆஃபரில் நிறைய ஸ்லாட் புக் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கான ஸ்லாட்டை நீங்களும் சீக்கிரம் புக் பண்ணிடுங்க. இனி இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு தெரியல.